பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஆதியாகமம் 26 அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 26:13. அவன் ஐசுரவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவன் ஐசுரவானாகி வர வர விருத்தி அடைந்தான் என்று வாசிக்கிறோம். விருத்தி அடைந்தான் என்றதான வார்த்தையுடைய அர்த்தம் அது செழிப்பானான் அல்லது ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தான்னு சொன்ன ஐஸ்வர்யம் அது வர வர ஒவ்வொரு நாளுக்கு நாள் அவன் ஐஸ்வர்யத்தில் பெருகினான், ஐஸ்வர்யத்தில் செழிப்படைந்தான் என்று அர்த்தம். இந்த ஈசாக்கு வர வர ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யத்தில் வர வர செழிப்படைந்தான் என்று வார்த்தை என்று நாம் அதை அர்த்தம் கொள்ளலாம். இந்த ஐஸ்வர்யவானாகி இந்த ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி ஆவதற்கு காரணம் என்ன? இந்த 26 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல வேறொரு பஞ்சம் வந்தபோது ஈசாக்கு பெலிஸ்தருடைய தேசத்துக்கு போனான். ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், நீ எகிப்துக்கு போகாமல் எங்கேயே தங்கியிரு, இந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் குடியிரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆஸ்வதிப்பேன், நீ வேறு எங்கேயும் போகாத, உங்கள் அப்பா எகிப்துக்கு போனது போல் நீ போகாதே அப்படின்னு ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார். சொன்னபடினாலே ஈசாக்கு அங்கேயே இருந்தான். அங்கேயே அவன் குடியிருந்தபடினாலே கர்த்தர் ஈசாக்கை ஆஸ்வதித்தார். 12ஆம் வசனம் வாசிக்கும்போது அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அவன் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனிதனாய் மாறினான் என்று வாசிக்கிறோம். ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் ஒன்றாவது அவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படல் இருந்தது. கீழ்ப்படுகிறதான அந்த ஈசாக்கோட கூட கர்த்தர் இருந்தார். அவன் ஒரு நிபந்தனை கேட்கவில்லை, நிபந்தனை அற்றதான ஒரு கீழ்ப்படுதல் ஈசாக்கு காணப்படுது. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகிட்ட ஒரு வேலை சொல்லுவோமானா, கடையில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் நிபந்தனை வைக்கிறார்கள். நான் கடைக்கு போகணுமானா என்னை எவ்வளோ காசு கொடுக்கணும், ஒரு சாக்லேட் வாங்க காசு கொடுக்கணும், அல்லது ஒரு மைசூர் பாக்கு வாங்க காசு கொடுக்கணும், அல்லது ஏதோ ஒரு நிபந்தனை வைக்கிறார்கள். இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் நான் கடைக்கு போவேன், நான் கீழ்ப்படுகிறேன் அப்படி என்று பிள்ளைகள் நம்மளோட நிபந்தனை வைக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படல் உள்ளவனாய் காணப்பட்டான். உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உடைய குமாரனும் ஏகசுதனும் நீ நேசிக்கிறவனுமாகிய இந்த ஈசாக்கை எனக்காக நீ பலி செலுத்து என்று சொன்னபோது ஈசாக்கு உடனே ராத்திரி ஆண்டவர் சொன்னார், காலையில் விறகு எடுத்துக்கொண்டு ரெண்டு வேலையாட்களை கூட்டிக் கொண்டு ஒரு கழுதையில் சேணம் வைத்து அவன் புறப்பட்டு போனான். 3 நாள் பிரயாணம் போய் அந்த மோரியா மலையை கண்டுபிடித்து அங்கே பலி செலுத்தும்படியாக ஆயத்தம் பண்ணினான். இந்த ஈசாக்கு ஒரு நாள் கூட ஆண்டவரத்தில் கேட்கவில்லை, அல்லது பலி செலுத்துன்னு சொன்னபோது ஆபிரகாம் ஆண்டவரத்தில், ஆண்டவரே நான் 100 வருடம் காத்திருந்து இந்த ஈசாக்கை பெற்றெடுத்தேன், இவனை நீ பலி செலுத்தும்படி கேட்கிறீரே, இவனுக்கு பதிலாக நான் இஸ்மவேலை பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லவில்லை, அல்லது இவனுக்கு பதிலாக என்னோட வீட்டில் உள்ளதான மூத்த வேலைக்காரன் எலியேசரை பலியிடுகிறேன் அப்படி சொல்லவில்லை, அல்லது வேறு யாரையாகிலும் நான் பலி செலுத்துகிறேன், இது ஆசைக்கு நீர் தந்ததான பிள்ளை அல்லவா என்று சொல்லி ஆண்டவரோடு நிபந்தனை பேசவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படைந்தான். எந்த விதமான ஒரு கேள்வி கேட்கவே இல்லை. கேள்வி கேட்காத ஒரு கீழ்ப்படுதல் அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்தபடினாலே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, என் வார்த்தை நீ கீழ்ப்படைந்தபடினாலே நீ தேவனு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்கள், ஈசாக்குடைய தகப்பனுக்கு நிபந்தனை அற்றதான ஒரு கீழ்ப்படல் இருந்தது. அந்த கீழ்ப்படுதல் அவருடைய குமாரனாகிய ஈசாக்கும் காணப்பட்டது. ஆகையினாலே நீ இங்கேயே குடியிருன்னு சொன்னபோது அவன் அங்கேயே குடியிருந்து அங்கே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வர வர விருத்தி அடையக்கூடிய ஒரு சீமானாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு ஆஸ்தி உள்ளவனாக காணப்பட்டான். ஆடு மாடுகள்
நிறைந்ததான ஒரு சீமானாக அவன் மாற்றப்பட்டான். விதை விதைத்த போது 100 மடங்கு பலனடைந்ததான ஒரு சீமானாக, விருத்தியடையப்பட்டதான ஒரு மனிதனாக காணப்பட்டான். காரணம் அவனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுதல். தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும்போது, அவன் ஐசுரவனாகி வர வர நாளுக்கு நாள் அவன் செழிப்படைந்தபடினாலே, நாளுக்கு நாள் அவன் பெரியவனாய் மாறினபடினாலே பெலிஸ்தர் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை துரத்தினார்கள். துரத்தின போது அவன் கீழ் தேசத்துக்கு போனான். கர்த்தர் அந்த ஈசாக் கூட போனார். அந்த பெலிஸ்தர்கள் துரத்தினது ஈசாக்கை மாத்திரமல்ல, அவனோட கூட இருந்ததான தேவனையும் துரத்தினார்கள். தேவன் அவனோட கூட இருந்தபடினாலே பெலிஸ்தர் துரத்தின போது தேவனும் அந்த பெலிஸ்தர் தேசத்தை விட்டு அவர் போயிட்டார். ஆனால் ஈசாக்கு போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். அங்கே ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் ஒரு துறவு விட்டினார்கள். அல்ல தண்ணி கண்டதும் அந்த ஊர், அந்த மேய்ப்பர்கள் அதை தூர்த்து போட்டார்கள். அல்லது அது எங்களுடைய நீரூற்று என்று சொல்லி, அந்த தண்ணி எங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் எங்கே கிணறு வெட்டின தவறு என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணார்கள். வேறு இடத்துல போய் ஒரு கிணறு, ஒரு துறவு வெட்டின போது அங்கேயும் தண்ணீர் வந்தது. மேய்ப்பர்களை துரத்தினார்கள். ஏசேக்கு சித்தனா என்று அதுக்கு பேரிட்டான். முதல் துறவுக்கு ஏசேக்கு, ரெண்டாவது சித்தனா, ரெண்டாவது துறவுக்கு சித்தனா, மூன்றாவது மறுபடியும் ஒரு துறவு வெட்டின போது அதை குறித்து யாருமே வாக்குவாதம் பண்ணவில்லை. பாருங்கள், இப்போ ஈசாக்கு துரத்தி விடப்பட்டான். அவன் போகிற இடமெல்லாம் அங்கே ஆசீர்வாதம். அவன் செய்கிற எல்லா வேலையுமே தொடங்குகிறது. ஒரு கிணறு வெட்டினா அங்கே கிணத்துல தண்ணி வருகிறது. விவசாயம் பண்ணால் விவசாயத்தில் அதிகமான மகசூல் வருகிறது. ஆடு மாடுகளை வளர்த்தா ஏளமான ஆடு மந்தைகள் பெருகி கொண்டு இருக்குது. அவன் போகிற பக்கமெல்லாம் ஆசீர்வாதம். காரணம், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருப்பதற்கு வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் மிக முக்கியமாய் காணப்பட்டது. ஆகினால அந்த அதிகாரம் நீங்கள் கடைசியில் வாசித்தான் 25, 26, 27 வசனங்களில் வாசிக்கும்போது, அபிமெலேக்கும் அவனுடைய சேனாதிபதிகளும் ஈசாக்கை தேடி வந்து அவனோட உடன்படிக்கை பண்ணார்கள். எப்படி உடன்படிக்கை பண்ணார்கள்? கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். கர்த்தர் உம்மோட கூட இருந்தபடினால தான் உம்மை ஆசிரித்து வர வர விருத்தி அடைகிற ஒரு செல்வந்தனாக மாற்றினார். இப்போ நீர் இங்கே வந்த அப்புறம் எங்கள் தேசத்தில் வறட்சி காணப்படும் என்று நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள். இவளை தேடி வர காரணம், ஈசாக்கை துரத்தி விட்ட பிற்பாடு அந்த தேசத்தில் வறுமை வந்திருக்கும், பஞ்சம் வந்திருக்கும், செழிப்பு இல்லை. ஈசாக்கு இருக்கும்போது செழிப்பு, ஈசாக்கு இல்லாத போது அங்கே செழிப்பு இல்லை. உதாரணமாக நான் வாசிப்போமானா, யாக்கோபு நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன், என்னை அனுப்பிவிடும் என்று அந்த லாபானை பார்த்து சொல்லும்போது, லாபான் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை நான் குறிப்பாய் கண்டேன், ஆனால் நீ போகாதே, உனக்கு வேண்டிய சம்பளம் தருகிறேன் என்று. அதே போல் கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்தார். நம்ம அதை 28 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்தபடினா லாபன் அப்படி சொன்னால், ஈசாக்கோடும் கூட கர்த்தர் இருந்தார். ஈசாக்கோட கூட கர்த்தர் இருந்தபடினாலே ஈசாக்கை துரத்தின போது கர்த்தரும் ஈசாக்கோட கூட வந்து விட்டார். ஆகையினால தேசத்தில் வறுமை பஞ்சம் வந்து இருக்கக்கூடும். அதனால அவன் தேடி வந்து ஒரு ராஜா, பிரபுக்கள், சேனாதிபதிகள் வந்து அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் இருப்பீர்களானா அங்கே இருந்து ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கக்கூடும். நீ செய்கிறது ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம், அல்லது சின்ன ஒரு நிறுவனத்தில் சின்ன சம்பளத்தில் வேலை செய்வதாக இருக்கலாம். கர்த்தர் அங்கே உங்களை வைத்திருப்பார்களானா அங்கே உங்களை மேலாளராக மாற்ற முடியும். பதவி உயர்வு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்த முடியும். அங்கே இருந்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட முடியும். நீ அந்த சின்ன நிறுவனத்தில் அந்த சின்ன வேலை செய்து இடம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும். காரணம், கர்த்தர் உங்களை அங்கே வைத்திருப்பாரானா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு எது தேவையோ அதை உங்களை தந்து உங்களை நடத்துகிற தேவன். நாம் எபிரேயர் 13 வாசிக்கும்போது, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தர் தான் நம்முடைய சகாயர். நீங்கள் வேலை செய்கிற சின்ன நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிறது ஒரு சின்ன தொழிலாக இருக்கலாம். ஆனால் அந்த தொழிலில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குமானா, நீதிமொழி 10:22 வாசிக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும் போது அதில் நன்மை உண்டாகிருக்கும், அதில் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதன் மூலமாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்த உயர்த்த முடியும். ஆகையினாலே ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற இடத்துல இருங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிற என்பதை கண்டுபிடிங்க.
கர்த்தர் உங்களோட கூட இல்லாவிட்ட ஆண்டவரே என்னோட ஏன் நீ இருக்கவில்லை, இங்கே இருக்க சொன்னீரே, ஏன் என்ன நீர் ஆசீர்வதிக்கவில்லைன்னு நம்ம கேள்வி கேட்கலாம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நம்மோட கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோட கூட இருந்து ஆஸ்வதிப்பதை நாம் காண வேண்டும். நாம் அல்ல, நம்மோட கூட இருக்கிறவர்களும் அடையாளமாய் காணத்தக்கதாக ஒரு மேன்மையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவாராக. ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கோட கூட நீர் இருந்தீர். ஈசாக்கு உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த அப்படின்னால் ஈசாக்கோட நீர் கூட இருந்தீர். அவனை ஆண்டவரை கர்த்தாவேப்பா செய்கிற தொழிலை, விவசாயத்தை ஆண்டவர் ஆசிரித்து வர வர விருத்தி அடைகிற ஒரு பெரிய செல்வந்தனாக மாற்றினார் ஆண்டவர். அவன் பெற்றதான செல்வம் அப்படியே கர்த்தாவே ஒரே நிலையில் இல்லைப்பா, வர வர அது அதிகரித்தது. அது ஆண்டவர் விருத்தி அடைந்தது என்று நாங்கள் வேத்தினோடாய் வாசிக்கிறோமே. நாங்கள் ஆண்டவரை கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து ஆண்டவரை கர்த்தருடைய வழி நடக்கும்போது நீர் எங்களோட கூட இருந்து நாங்கள் செய்கிற வேலைகளை ஆஸ்வதிப்பீர், தொழிலை ஆஸ்வதிப்பீர், வருகிற வருமானங்களை ஆஸ்வதிப்பீர். எங்களை ஆண்டவரே வர வர விருத்தி அடைகிற ஒரு செல்வந்தலாய் மாற்றிவர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வர வர விருத்தி அடை பண்ணுங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்து. இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக.